வசந்த தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம். ஊரும் பேரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஊரும் பேரும் நிகழ்ச்சின்னா என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஊரினுடைய பேரினுடைய தொன்மையை, வரலாற்றை, பழமையை, காரணத்தை எடுத்து சொல்கிறது தான் ஊரும் பேரும் நிகழ்ச்சி. சரி, எங்கே கூட நீங்கள் வர்றீங்க. உங்கள்கிட்ட நான் இப்போ ஒரு விடுகதையை போடுறேன். இந்த விடுகதைக்கு உண்டான விடையை நீங்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் சொல்லலாம். இல்லை உங்களுக்கு தெரியலையா, நான் சொல்லிடுறேன், அவ்வளோதானே. விடுகதை தான் பிடிங்க. காய் இல்லாமல் மானம் போச்சு, கல் இல்லாமல் சோறும் போச்சு. இதுக்கு என்ன விட கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம முதல்ல எந்த ஊருக்கு போறோம்னா சென்னையை சுற்றி உள்ள இடங்களுக்கு போறோம். முதல்ல எந்த ஊருக்கு போறோம்னா வாத்தியார் தோட்டம். அது என்னங்க வாத்தியார் தோட்டம்? வாத்தியார்னா யாரு? எம்ஜிஆரா? அவருக்கு ஒருத்தர் தான் வாத்தியார்னு பேருங்க. எத்தனை பேர் எவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்க திரைப்படத்தில், நல்ல நல்ல கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. சொல்லி கொடுக்குறவங்க தானே வாத்தியார்னு பேர். அது எனக்கு எம்ஜிஆருக்கு மட்டும் அப்படி ஒரு பேர். அதாங்க பிராப்தம், பாக்கியங்க. எல்லாரும் கிடைக்குமா? அதெல்லாம் பிறப்புங்க. அது மட்டும் இல்லைங்க, மனசு, நல்ல மனசு இருந்தாலே கடவுள் அந்த பேரு முகனை தானாக கொடுத்துருவான். அப்படி அவர் அப்படித்தான் வாத்தியார். ரைட்டு. ஏன்னா இந்த ஊர் அவர் பேர்லையா இருக்கு. சரி வாங்க, வாத்தியார் தோட்டத்துக்கு போய் கேட்போம். ஏன் வாத்தியார் தோட்டம்? வாத்தியார்னா எம்ஜிஆரா? இல்லை. இந்த ஏதாவது ஒரு வாத்தியார் இந்த தோட்டத்தை உருவாக்குனாரா? என்ன தோட்டம்? மான் தோட்டமா? அது தென்னந்தோட்டமா, பனந்தோட்டமா? என்ன தோட்டம்? அதை நீங்கள் விட்டீங்களா? நோட்டம். விட சொல்லுங்க, எங்க மேலே ஏன் காட்டம் அப்படின்னு கேட்போம். வாங்க. யோ, என்ன வேலைக்கு வந்த நீ? என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? இல்லையா, டீ மாஸ்டர் காணி நான் 4 டீ போட்டேன்னா நீ ஒண்ணும் போட வேணாம், வாயா வந்து வேலையை பார்ப்போம். எதுக்குமே விட மாட்டியா? சார் வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேர் பி முரளி. இந்த ஊருக்கு வாத்தியார் தோட்டம்னு ஏன் பேர் வந்து? ஏன் வந்தது? இது முன்னாடி இங்கெல்லாம் டீச்சர்ஸ்க்கு நிறைய இருந்தாங்க, அதனால அது தமிழாக்கமா வாத்தியார் தோட்டம்னு மாத்திட்டு இருக்காங்க. ஓஹோ, நிறைய டீச்சர்கள்லாம் இங்க இருந்ததுனால தமிழாக்கத்துல நாளடைவில் இது வாத்தியார் தோட்டம் பேர் வந்து. நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? செல்வராஜ். இந்த ஊருக்கு வாத்தியார் தோட்டம் ஏன் பேர் வந்தது? அது தெரியலையே, நாம வந்து வெளியூர். அதாவது யோ, எங்கிட்ட சைக்கிள் கொண்டாந்தா காத்தடிப்பேன், பஞ்சர் பார்ப்பேன், சர்வீஸ் பண்ணி கொடுப்பேன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நீங்க இந்த ஊர்ல எவ்வளவு நாள் இருக்கிறீங்க? 10 வருஷமா இருக்கிறது. 10 வருஷமா என்னுடைய தொழிலை நான் சிறப்பா பண்றேன். அதனால வாத்தியார் தோட்டம் எப்படி பேர் வந்துன்னு எனக்கு தெரியல. சிரித்து வாழ வேண்டும், சிலர் சிரிக்க வாழ்ந்திடார். இவ்வளவு இடம் இருக்குதே, நீ என்ன அது உள்ள பூந்து வர நீ? அண்ணே, உள்ள இந்த ஸ்டேரிங் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்தேன். சரி சரி, அதெல்லாம் இவரு பார்த்து பாரு. அண்ணா வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் என்னண்ணே? என் பேர் செல்வகுமார். இந்த ஊருக்கு வாத்தியார் தோட்டம் ஏன் பேர் வந்தது? அண்ணா அண்ணன் கரெக்டா சொல்லுவாரு. அண்ணா நீங்க கரெக்டா சொல்லுவீங்களா? ஆமா ஆமா. இந்த ஊர்ல வாத்தியார்லாம் இருந்தாங்க, அதான் வாத்தியார் தோட்டம். ஏன்னா வேற ஊர்ல வாத்தியார்லாம் இருக்க மாட்டாங்களோ? சாய்பாபா கோயில் நிறைய இருக்குங்க, சுப்பிரமணிய கோயில் இருக்கு, இங்க எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஓகேங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். வேற ஊர்ல வாத்தியார் இருக்க மாட்டாங்களா? வேற ஊர்ல சார் வாத்தியார் தோட்டம். வாத்தியார் வாத்தியார்ன்றீங்களே, வாத்தியார்னா யாரு? வாத்தியார்னா படிப்பு சொல்லிக்கிறவர். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் உங்க வணக்கம். பேர் என்ன? என் பேர் பரணிதரன். சாமி, இந்த ஊருக்கு வாத்தியார் தோப்புன்னு என் பேர் வந்தது. அதாவது வாத்தியார் முதல்ல இந்த இடத்துல வந்து கொய்யா தோப்பா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பிளாட்லாம் போட்டு வீடானால அது அவரோட பேரே வாத்தியார் தோட்டம். சரி, வாத்தியார் பேர் வச்சாங்க. சரி, தோப்பு அப்படின்னு என் பேர் வந்து. தோட்டம் தோட்டம் தோட்டமா தான் இருந்தது முதல்ல. வாத்தியார் தோட்டமா தானே இருந்தது, கொய்யா தோப்பா தானே இருந்தது. இல்லைங்க, அந்த தோட்டத்துக்கு ஓனர் யாரு? ஒரு வாத்தியார், ஒரு ஹெட் மாஸ்டர். ஒரு வாத்தியாரு ஒரு கொய்யா தோப்பு வச்சிருந்தனால தோட்டமா, கொய்யா தோட்டம் வச்சிருந்தனால இதுக்கு வந்து வாத்தியார் தோட்டம் பேர் வந்ததுன்றீங்களா? ஆமா. நன்றி சார். வணக்கம். 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 உங்க பேர் என்ன? என் பேர் ஸ்ரீதர். இந்த ஊருக்கு வாத்தியார் தோட்டம் ஏன் பேர் வந்தது? இங்கே முன்ன நிறைய வாத்தியாரெல்லாம் வசிச்சார். சரி, அதுக்கு அவ பேரே இருக்கட்டும்னு, அடையாளமாக இருக்கட்டும்னு வச்சுட்டு. வாத்தியார்னா யாரு? வாத்தியார்னா எம்ஜிஆர். நீங்க என்னங்க நீங்க கதையை மாத்திட்டீங்க. வாத்தியார்னா அதாவது அவர் புரட்சி தலைவர் ரசிகன். ஆமா. அதெல்லாம் அந்த வாத்தியாரை நினைச்சிட்டாரு, வேற ஒண்ணு. அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் என்ன? லதா. இந்த ஊருக்கு வாத்தியார் தோட்டம் ஏன் பேர் வந்தது? வாத்தியாருங்க எல்லாம் நிறைய இருந்ததால வாத்தியார் தோட்டம்னு வந்து. வேற என்ன சிறப்பு இந்த ஊருக்கு? ஒயின் ஷாப் சிறப்பு, அங்க குடிக்கிற மக்களுங்க சிறப்பு இங்க. அது சிறப்பு. அது அந்த wine shop அது சிறப்பு. அது கம்னரியா எங்க இருக்கிறது பாட்டு வரலாமா? ஏமா அது சிறப்பா நாட்டுக்கு? கம்னர். இங்க ஃபேமஸ் அதுதான். சரி, ரொம்ப நம்ம நன்றி. தெரிஞ்சு அதான். வாங்க. ஒருத்தர் சொல்றாரு வாத்தியார் பேர்லன்னு. எந்த வாத்தியார்? அவர் பேர் என்ன? வாத்தியார்னா மொட்டையாவா? அப்போ வேற என்னமோ இருந்திருக்கு. ஒருவேளை வாத்தியாருங்கிறது வந்து நம்ம ஆளுங்க எப்போதுமே தமிழ் இருந்ததை வெள்ளக்காரன் ஆங்கிலத்தில் மாற்றிடுவான். அப்போ வாத்தியார் தோட்டத்தை டீச்சர்ஸ் தோட்டம், இல்லை டீச்சர்ஸ் கார்டன்,
இல்லை டீச்சர்ஸ் காலனி அப்படின்னு இருந்து அது தமிழில் வாத்தியார் தோட்டமாக மருவி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உண்மைதானா? வாங்க ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்ப்போம். வாத்தியார் தோட்டம் அப்பெயர் வர காரணம் என்ன? சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் அருகில் சில அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்ட ஒரு பகுதிதான் வாத்தியார் தோட்டம். பொட்டல் காடாக காட்சியளித்த இந்த பகுதியை வாங்கி அதை செம்மைப்படுத்தி ஆசிரியர்களுக்கு விலை பேசி கொடுத்தார் ஒரு தலைமை ஆசிரியர். முதலில் ஆசிரியர் குடியிருப்பு என அழைக்கப்பெற்ற இவ்விடம் காலப்போக்கில் வாத்தியார் தோட்டம் என்றாகிவிட்டது. இந்த பகுதிக்கு பட்டா வாங்கி கொடுத்தல், மின்சாரம், குடிநீர் ஆகிய பராமரிப்புகளை முன்னின்று கவனித்தவர் ஒரு வாத்தியார். ஆகவே அவரது பெயரில் இப்பகுதி இன்றளவும் வாத்தியார் தோட்டம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம். வாத்தியார் தோட்டத்திற்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னு அடுத்த ஒரு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவெளி விட்டுறலாம். ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு. ஊரும் பேரும் தொடர்கிறது. இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம். இப்போ நம்ம சென்னையில் உள்ள சாமியார் மடம் அப்படிங்கிற ஊருக்கு போகிறோம். சாமியார் மடம், அட அது எங்கெங்க இருக்குது அப்படி ஒரு மடம்? மடம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? மடம்னா சத்திரம். இன்னொன்று சமையல்னு இருக்கு. மடையர்னா யார் தெரியுமா? மடையர் அப்படின்னா சமயக்காரர்னு அர்த்தம். இந்த ஆள் சரியான மடையா அப்படின்னா நல்ல சமயக்காரர்னு அர்த்தம். அதுக்காக சமயக்காரரை போய் மடையா அப்படின்னு கூப்பிட்றாதீங்க, ஓங்கி இழுத்துடுவார். வாங்க அந்த சாமியார் மடத்துட்டு போய் எந்த சாமியார் இங்கே இருந்தார், அந்த சாமியார் வந்து சம்சார சாமியாரா இல்லை சன்னியாசி சாமியாரா? சாமியாருனாலே அது வந்து அப்படியெல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆகி பிள்ளையெல்லாம் பெற்றுட்டு சாமியார் ஆகிறவங்க இருக்காங்க, அவரும் சாமியார் தான். கல்யாணமே பண்ணாமல் சாமியார், அவரும் சாமியார் தான். இவர் எந்த சாமியார்? கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டியெல்லாம் வேண்டான்னு வெறுத்துட்டு வந்த சாமியாரா, இல்லை கல்யாணம் ஆகாமல் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வந்து உட்காந்துட்டு இங்கேயாவது பொண்ணுங்க இருந்தால் அப்படி ஓழக்கண்ணால் சாடக்கண்ணால் பார்க்குற சாமியாரா? இந்த சாமியார்லாம் இந்த காலத்தில் அப்படி தான் இருக்காங்க. அது எப்படி இருக்காங்கன்னு படி சொல்கிறேன். இப்போ வாங்க அந்த ஊருக்கு போய் கேட்போம், அந்த சாமியார் யார்? அந்த சாமியார் மடம் கட்டினாரா இல்லை யாராவது கட்டின மடத்தில் சாமியார் வந்து உட்காந்துட்டாரா? இப்போ பாம்பு புத்தும்பா, பாம்பாக கட்டுது, கரையான் கட்டுது, பாம்பு போய் உட்காந்துக்குது, ஆனால் பேர் பாம்பு புத்து. அது மாதிரி யாராவது கட்டின மடத்தில் சாமியார் வந்து உட்காந்துக்கிட்டு இது சாமியார் மடம் ஆகிப்போச்சா, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேரு பாப்பம்மாள். இந்த ஊருக்கு சாமியார் மடம்னு ஏன் பேர் வந்தது? அவரு சாமியாரா இருந்தாரு. யாரு? நாங்க இந்த ஊருக்கு வராத முன்னாடி சாமியாரா இருந்தாரு. நீ இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது? எங்களுக்கு 40-50 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடியே அந்த சாமியார் இருந்தாரு. ஆமா, அதனால இந்த ஊருக்கு சாமியார் மடம் பேர். சாமியார். நல்லதுமா. இல்லாத பணமா உனக்கு இல்லாத பணமா அதான் உன் பேர் சொல்லு. வணக்கம், உன் பேர் என்ன? என் பேர் மீனா. இந்த ஊருக்கு சாமியார் மடம் ஏன் பேர் வந்தது? சாமியார் மடம் பேர் இந்த ஊர்ல சாமியார் இருந்தாரு, அது வந்து மடம் ஆயிடுச்சு. அப்படியா? அப்படியா? அந்த சாமியார் பேர் என்ன? அவர் பேர் வந்து ஞானசுந்தரி. ஞானசுந்தரி. ஞானசுந்தரினா நல்லா இருக்கு. பேத்தி பேர். பேத்தி பேர் இல்லம்மா, சாமியார் பேர் என்ன? அவர் பேர் தெரியாது. அவருக்கு தெரியாது. அதான் நீ எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்க? நானா 32 வருஷம். 32 வருஷம் இருக்க. அந்த சாமியார் பேரை தெரிஞ்சுக்க வேணாம்? தெரியாது. சரி, பாட்டு பாடு பாப்போம். பாட்டு பாடு. ஒரு பாட்டு, ஒரு பாட்டு. என்னடி முனியம்மா உன் கண்ணிலே மையி, யாரு வச்ச மையி இது? நான் வச்ச மையி, நீ முன்னாலே போடான. கண்ணாடிய போட்டுட்டு நான் வச்ச மைனா எப்படியா தெரியும்? மைய கூலிங் கிளாஸ மாட்டி விட்டு நான் வச்ச மையன்ற இந்த கண்ணாடியை தப்பி போட்டா ஆத்தா சிம்ரான் ரேஞ்சில் போயிட்டு இருக்கா. அம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. அம்மா உங்க பேரு? லலிதா சார். இந்த ஊருக்கு சாமியார் மடம்னு ஏன் பேர் வந்தது? இவர் சாமியார் மடம் ஞானோதய ஆலயம்ட்டு இருக்கு. அவர் பரமஹம்ச ஓங்கார சுவாமிகள்.
அவர் 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு முன்னே இங்கேயே சமாதி ஆனார். அந்த சாமியார் பேர் என்னம்மா? பரமஹம்ச ஓங்கார சுவாமிகள். சரிம்மா. என்னம்மா அது? பரமஹம்ச ஓங்கார சுவாமிகள். பரமஹம்ச ஓங்கார சுவாமிகள். வரலன்னா உடையா, அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல. அது வரும். சரிம்மா, இந்த ஊருக்கு வேற என்ன சிறப்பு? இங்க எங்க வீட்டுல 4வது வீட்டுல ரகுமான் இருக்காரு, இசையமைப்பாளர். அதாவது ஆஸ்கார் விருது வாங்கின ஏஆர் ரகுமான் அவர்கள். நாங்க எவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கோம் பாருங்க. அவருடைய இதுல வந்து அவர் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறேன்றீங்க. நல்லது. வேற யாருமா இருக்கிறா? பின்னால வந்து ஜெயம் ரவி இருக்காரு. இங்க வந்து மனநல மருத்துவர் ருத்ரன் சார் இருக்காரு. அவர்னால 1000 பேர் எத்தனையோ பேர் வந்து பயனடைகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் தர்மா வீடு பின்னாலே இருக்கு. வி சேகர் இருக்காரு இங்க. இயக்குனர் வி சேகர். வி சேகர். டைரக்டர் வி சேகர் இந்த குடும்ப படம்லாம் எடுப்பாரு. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வந்து மோகன் இருக்காரு, எடிட்டர் மோகன் இருக்காரு. நல்ல தேரவியுடைய அப்பா. அவங்களுடைய பிரதரும் டைரக்டர் ராஜா சார். ராஜா சார். அப்ப இவ்வளவு பேர் இந்த இடத்துல இருக்கால இந்த சாமியார் மடத்துக்கு ஒரு பெருமை வைக்கிறீங்க. அதாவது அந்த சாமியாரு இறந்து சமாதி ஆனாலும் அவருடைய புகழ் இன்னும் மேலும் மேலும் இறக்கிறதுக்காக வேண்டி இங்க பலதரப்பட்ட பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்கன்றது. இன்னொன்னுங்க, இன்னைக்கு வந்து இது வரைக்கும் இவர் ட்ரம்ஸ் மணி இல்லைங்களா, சிவமணி, எங்க இருந்தாலும் எந்த வெளிநாட்டுல இருந்தாலும் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இவர் வந்து இங்க ட்ரம்ஸ் சமாதியான நாள் இன்னைக்கு வந்து அவர் மியூசிக் கச்சேரி பண்ணிட்டு போறாரு. அவரை பத்தி இந்த சாமியார்னால இந்த ஊருக்கு சாமியார் மடன் பேர் வந்துன்னு சொல்றாங்க. நன்றி, வணக்கம். இந்த ஊருக்கு சாமியார் மடன் ஏன் பேர் வந்து? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாமியார் துணி இல்லாம நிர்வாணமா இங்க இருந்தாரு. துணி இல்லாம இருந்தா அப்படி இருக்கும். சாமியார்லாம் அப்படிதான் இருந்தாங்க. அந்த வழியில எல்லாத்தையும் திறந்தவங்கனால அந்த முக்தி நிலை அடைஞ்சனால அப்படி இருந்திருக்காங்க. அவர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாருங்க. அவரோட சமாதி தான் இங்க இருக்குது. எங்க இருக்கு? அப்படியா? நான் இது வரைக்கும் தெரியாது எனக்கு. அதனால தான் சாமியார் மடம்னு சொல்லிட்டு. அம்மா வணக்கம்மா. உங்க பேரு? என் பேர் வசந்தா. அம்மா, இந்த ஊருக்கு சாமியார் மடம் என் பேர் வந்தது. இங்கே வந்து ஒரு சுவாமிஜியோட ஜீவ சமாதி இங்கே இருக்கு. சாமி வந்து இங்கே 51ல் இங்கே சுவாமி இங்கே வந்தார். 1951ல். அப்ப அவர் வரைக்கும் இதெல்லாம் ஒரே காடு வனாந்தரமா? காடு வனாந்தரம் தான், எதிர்க்கெல்லாம் வரும் கழனி வழி தான். இதுக்குள்ள அவர் வந்து உட்கார்ந்து அதுக்குள்ளார அவர் வந்து உட்கார்ந்து இருந்தாரு. இந்த இடம் நிறைய நல்லது செஞ்சாரு. சுவாமி இங்க இருந்ததுனால எல்லாரும் போறவங்க வரவங்க எல்லாம் பார்த்துட்டு சாமியார் இருக்கிறதுனால சாமியார் மடம் மடம்னாரு. ஆனா இதோட பேர் வந்து ஞானோதய ஆலயம் அப்படின்னு சாமி இங்க வச்சாரு. சாமி வச்ச பேரு உங்ககிட்ட வந்து இந்த சாமியார் வந்து சாமியார் மடத்துல போய் பாருங்க. சாமியார் அப்படியே பரவி. சாமி வச்ச பேர் என்னமா? ஞானோதய ஆலயம். சாமியுடைய பேர் என்ன? ஸ்ரீ பரமஹம்ச ஓங்கார சுவாமிகள். வேண்டாம், தயவு செஞ்சு கம்முனு வேணாம். அவர் வந்து 51ல் இங்க வந்தார். சுவாமி இந்த ஆசிரமத்தை நிர்ணயிச்சாரு. 67ல் சாமி ஜீவ சமாதி ஆனாரு. இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்டு கூட சாமியார் மடம் பஸ் ஸ்டாப் தான். பரவாயில்லை, அவரால இந்த ஊருக்கு ஒரு பேரு. ஆமா, சாமியார் மடம்னா எல்லாரும் இருக்கா. சாமியார் வந்து மடத்தில் தங்கிட்டு போயிட்டாங்க. சாமியாருங்க மடம் கட்டுவார். அவர் வந்து உழைக்காம அப்படியே எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டு ஆன்மீகத்தை போதிச்சுட்டு போகிறவர் தானே சாமியார்லாம். அவர் மடம் கட்டினா தான் அவர் தொழிலதிபர் ஆகிடுவார் இல்லையா? அப்போ யாரோ ஒருத்தர் கட்டியிருப்பார். என்ன அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சாமியார் வந்து தங்குறதுனால தான் சாமியார் மடம்னு பேர். ஆனால் இப்போ எந்த சாமியாரும் கிடையாது. இப்போ சாமி யார் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி வாங்க, ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்ப்போம். சாமியார் மடம் அப்பெயர் வர காரணம் என்ன? சென்னை கோடம்பாக்கத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் அமைதி சூழ்ந்த நிலப்பரப்புதான் இந்த சாமியார் மடம். கோடம்பாக்கத்தின் சிறு பகுதியாக விளங்கும் இப்பகுதியை ஒட்டி வடபழனியும் அமைந்துள்ளது. இனி இவ்வூருக்கு சாமியார் மடம் என பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். உலகில் அதர்மம் ஓங்கும் போது கடவுள் அவதாரம் செய்வதாக கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன்படி உலகில் அதர்மம் ஓங்கிய போதெல்லாம் பகவான் திருவருட்செல்வர்கள் வடிவில் அவதரித்து உலகில் தர்மத்தை நிலைநாட்டியுள்ளார்கள் என்பது சரித்திரம் கண்ட உண்மை. அத்தகைய அருளாளர்கள் பட்டியலில் சமீப காலத்தில் நம்மிடையே தோன்றி
பால பருவத்திலிருந்தே ஸ்ரீ ராமநாம ஜபத்தில் ஈடுபட்டு பிறகு ஓம் ஜபசாதனை தீவிரமாய் செய்து இறுதியில் ஓங்காரத்தில் லயித்து முக்தி அடைந்துள்ள ஸ்ரீ பரமஹம்ச ஓங்கார சுவாமி இப்பகுதி மக்களால் சுவாமி என பேரன்புடன் அழைக்கப் பெற்றுள்ளார். அவரது நினைவாகவே இப்பகுதி சுவாமி மடம் என அழைக்கப் பெற்று பின்னாளில் சாமியார் மடம் என வழங்கப் பெற்று வருகின்றது. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம். சாமியார் மடத்துக்கு ஏன் அந்த பேர் வந்தது. அடுத்த ஒரு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவெளி விட்டுறலாம். ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு. ஊரும் பேரும் தொடர்கிறது. இடைவேளை பிறகு சந்திக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம். அதாவது இந்த ஊர் எப்படின்னா, விரும்பாத ஊருக்கு திரும்பாதவன் போகிற இடம். அந்த இடம் உள்ள ஊர். அந்த இடம் தான் அங்கே சிறப்பு. அந்த ஊரை சொன்னால் அந்த இடம் தான் நினைவுக்கு வரும். அப்போ இன்னும் உங்களுக்கு புரியலையா? ஒரு பாட்டு பாடுறோம், கண்டுபிடிங்க. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. முதல்ல எடுத்துப்போம். சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. ஆண்டியும் எங்கே அரசனும் அங்கே எல்லோரும் இங்கே ஒன்றாய் உறங்குவதாலே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. மேலோர் கீழோர் என்றும் பேதமில்லாது எல்லோரும் இங்கே ஒன்றாய் உறங்குவதாலே. எப்படி பாட்டு? ஏழை பணக்காரன், அவன் அறிவாளி, இவன் முட்டாள், இவன் ஆண்டி, அவன் அரசன், இவன் அழகன், அவன் அழகற்றவன். எந்த பேதமும் கிடையாது. எல்லாரும் ஒன்னா உறங்குவாங்க. சமரச உலாவும் இடம் எது? இடுகாடு, சுடுகாடு. என்னையா இதுவா ஒரு ஊர்னு கேட்காதீங்க. அது இறந்தவனுக்கான ஊர். சென்னையில் இந்த ஊர் பேரை சொல்லி ஆட்டோவில் ஏறி உட்காந்தோன்னு வைங்களேன், ஆட்டோக்காரரில் ஏன் பக்கத்தூரை சொல்லக்கூடாதா? போயா நீ வேணா அங்கே போ, நான் வரமாட்டேன் அப்படின்பார். என்ன அப்படி ஒரு ஊர்? ஒன்றும் இல்லைங்க, சுடுகாடு இடுகாருக்கு ரொம்ப பிரசித்தமான கண்ணம்மாப்பேட்டைங்க. சென்னையில் இந்த டி நகருக்கு தேனாம்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்குதுங்க கண்ணம்மாப்பேட்டை. யார் அந்த கண்ணம்மா? ஒன்று கண்ணம்மாள்னு ஒரு நடிகர் இருந்தாங்க, அவங்களா? இல்லை கன்னியம்மன் பேட்டையா? கன்னியம்மன் ஒரு தெய்வம் இருக்குது, அந்த கன்னியம்மன் பேட்டையா? சரி வாங்க இந்த கண்ணம்மா பேட்டைக்கு போய் அந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துல உள்ள மக்கள்கிட்ட போய் கேட்க போகிறோம், கண்ணம்மா பேட்டைன்னு ஏன் பேர் வந்ததுன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. அண்ணே வணக்கண்ணே. ஆட்டோ வருமா? டெல்லி வரைக்கும் போகணும், எவ்வளோ ஆகும்? டெல்லிக்கு போ ஆட்டோ கேட்குறேன். டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகல போட்டேண்ணா. ஐயா வணக்கம் ஐயா. அவன் சின்ன பையன் அப்படி தான் பேசுவான், ஒன்று தப்பாக நினச்சிக்காங்க. அவன் எப்போ பார்த்தாலும் டெல்லி ஞாபகத்தில் இருக்கான். உங்கள் பேர் ஐயா? எங்கள் பேர் வந்து மதுரைங்க, மதுரை என்ற முருகேசன். மதுரை என்ற முருகேசன். ஐயா உங்கள் பேர்? ஏழுமலை ஐயா. ஏழுமலை. ஏழுமலை. அவர் மதுரை என்ற முருகேசன், நீங்கள் ஏழுமலை என்ற முருகேசன் இல்லையோ? இல்லை. சரி நல்லா இருக்கு. இந்த ஊருக்கு கண்ணம்மாப்பேட்டை அப்படின்னு பேர் எப்படியா வந்தது? கண்ணம்மாப்பேட்டை இருந்து கண்ணம்மா வந்து புதைச்சனால கண்ணம்மாப்பேட்டைன்னு வந்தது. ஓஹோ, கண்ணம்மாவை புதைச்சால கண்ணம்மாப்பேட்டை கைவிடுங்க. ஆனால் நீங்கள் கருத்துல உங்களோட அபிப்பிராயம் எப்படி? என்னுடைய அபிப்பிராயமா கண்ணம்மா போச்சுனால அந்த பேர் வந்து. அது யார் அந்த கண்ணம்மா? நடிகர் கண்ணம்மா. ஓ நடிகை கண்ணாம்பா. கண்ணாம்பா. கண்ணம்மா பேட்டைன்னு நடிகை கண்ணாம்பா இருக்காங்கல்ல, அவங்கள இங்கே தான் புதைச்சாங்களாம். அதனால இந்த ஏரியாவுக்கு கண்ணம்மா பேட்டைன்னு பேர் வச்சுட்டாங்களாம். எனக்கு தெரியும் இந்த விஷயம். அப்போ இது கேட்க வந்தேன், இதை முன்னாடி சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லிட்டாரு. ஐயா வணக்கம். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் பேர் என்ன? குமார். குமார்,
இந்த ஊருக்கு கண்ணம்மாப்பேட்டை அப்படின்னு பேர் என்ன எப்படி வந்தது? ஏன்னா என் தம்பி ரொம்ப அவசரப்படுறான் தெரிஞ்சுக்கணும். கண்ணம்மா வந்து இட்லி சுட்டி எல்லாரும் கொடுத்துருந்தாங்க, அதனால கண்ணம்மாப்பேட்டைன்னு வந்துக்குது. கண்ணம்மா இட்லி சுட்டாங்களா? தோசைலாம் சுடலையா? எந்த கண்ணம்மா? எந்த கண்ணம்மா? இந்த பக்கத்து வீட்டுல இருந்தாங்களா அந்த கண்ணம்மாவா? அப்படின்னு தான் சொல்லின்னு இருக்காங்க பக்கத்து வீடுன்னு. அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கண்ணம்மா இட்லி சுட்டாலும் அந்த கண்ணம்மாப்பேட்டைன்னு பேர் வந்தது. நாளைக்கு இட்லி பேட்டைன்னு பேர் அப்ப வந்துடும். நடிச்சுக்கிட்டே இட்லி சுட்டாங்களா அவங்க? அது வேற இது வேற. ஓ அந்த கண்ணம்மா வேற. சரி வாங்க. எப்படி? பாரு. ஹலோ. கிங்காங் வந்து நான் கிடையாது, இவர்தான் கிங்காங். நீ டெல்லிக்கே போயிரு. ஆமா. ஐயா வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் தம்பி? புருஷோத். 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 இந்த ஊருக்கு கண்ணம்மாப்பேட்டைன்னு என்ன பேர் வந்தது? எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே வந்து கண்ணம்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து இந்த இடத்த வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால கண்ணம்மாப்பேட்டைன்னு பேர் வந்தது. அப்படியா? ரொம்ப நன்றி. அதாவதுங்க கண்ணம்மான்னு ஒரு அம்மா இங்க இருந்தாங்களாம். அவங்க வந்து இந்த இடத்து சொந்த இடத்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கண்ணம்மா அம்மா இருந்தாங்களா? அடே கண்ணம்மா தான்டா. அவங்க இந்த இடத்தையே கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால விசுவாசமா கண்ணம்மாப்பேட்டைன்னு பேர் வச்சாங்க. இதான் கரெக்ட். தம்பியை கொண்டு டெல்லிக்கு விட்டுருங்க. போயிருங்க. போலாம் அப்படியே போங்க. சார் வணக்கம் சார். என்ன அங்கே வேலை செய்கிறீங்களா? ஆமாம். நானும் வந்துட்டுமா? வாங்க. என்ன கூலி கொடுப்பீங்க? வாங்க, ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தரேன். ஒரு நாளைக்கு 300 ரூபாய். அப்போ இந்த நாள் கூட நான் வரல மேடம். நான் வரல. நான் இவரு கூட போடா, அவரோட போ. அண்ணே அவன் கிடந்தா சின்ன பையன். இந்த ஊருக்கு கண்ணம்மாப்பேட்டை அப்படின்னு பேர் அப்படின்னு வந்தது சார். கன்னியம்மன் பேட்டைன்றது மாதிரி கண்ணம்மாப்பேட்டைன்னு மாதிரி. கன்னியம்மன் பேட்டைங்கிற மாதிரி கண்ணம்மாப்பேட்டை வந்து. சரி, அந்த கன்னியம்மன் பேட்டைன்னு எப்படி வந்தது? அது ஒரு தாயினுடைய பேர் சார். ஒரு தாயினுடைய பேர். அதாவது கண்ணம்மாப்பேட்டைங்கிறது கன்னியம்மன் பேட்டை, அது ஒரு தாயினுடைய பேர். அண்ணன் சொல்லிட்டு வாங்க. அண்ணன் சொன்னதான் கரெக்ட். ஆமா ஆமா. நீ இங்கே இரு. 300 ரூபா சம்பளம் தர. இங்கே இரு. 300 கொடுக்குறேன். வாங்க போலாம். போயிரு. தூக்கிட்டு போயிருங்க. தூக்கிட்டு போயிருங்க அவனை. போ, அப்படியே போயிரு. போயிரு. ஒருத்தர் கண்ணியம்மன்றாரு, ஒருத்தர் கண்ணம்மாள் நடிகை இருந்ததுன்னு சொல்கிறாரு. அந்த கண்ணம்மாளை வந்து நடிகை வந்து இங்கே தான் பதைச்சாங்களா அப்படின்னு நமக்கு தெரியுமா? ஆதாரம் தான் இருக்கா? அப்போ வந்து என்னவா இருக்கலாம்? கன்னியம்மன் பேட்டை இருக்கலாம். கன்னியம்மன் ஒரு கோயில் இருக்குது கன்னியம்மனுக்கு. இந்த கன்னியம்மன் பேரில் கன்னியம்மன் பேட்டை கண்ணம்மாப்பேட்டையாக மாறி இருந்திருக்கலாம். சரி வாங்க, ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்ப்போம். கண்ணம்மாப்பேட்டை அப்பெயர் வர காரணம் என்ன? சென்னை சைதாப்பேட்டையில் அரங்கநாதன் சுரங்கப்பாதையை அடுத்து அமைந்துள்ள பகுதிதான் கண்ணம்மாப்பேட்டை என்னும் இப்பகுதியாகும். இனி இவ்வூருக்கு கண்ணம்மாப்பேட்டை என பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். பெரும்பாலும் தொழில்களால் சிறப்புறும் ஊர்கள் பேட்டை என அழைக்கப்பெறும். சேலத்தின் மேல் பாகத்தில் செவ்வாய்ப்பேட்டை என்னும் சிற்றூர் உள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையில் சந்தை கூடும் இடமாதலால் அஃது அப்பெயர் பெற்றது என்பர். அவ்வகையில் தொழில் வளம் மிக்க இப்பகுதி முன்னாளில் கன்னியம்மன் என்ற அம்மனின் பெயரால் கன்னியம்மன் பேட்டை என்றே அழைக்கப்பெற்றது. கன்னியம்மன் பேட்டை என்னும் இப்பெயர் பின்னாளில் கன்னியம்மா பேட்டை என அழைக்கப்பெற்று அதுவே தற்பொழுது கண்ணம்மாப்பேட்டை என வழங்கப் பெறுகின்றது. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தோம். கண்ணம்மாப்பேட்டைக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னு. இன்றைக்கு 3 ஊர்களுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறுதிக்கு வந்தாச்சு. இப்போ நான் போட்ட விடுகதைக்கு நீங்கள் விட சொல்லணும். விடுகதை என்ன போட்டேன்? காய் இல்லாமல் மானம் போச்சு, கல் இல்லாமல் சோறும் போச்சு. நம்ம மானத்தை காக்கிறது யாரு? யாருன்னு கேட்டால் அது உயர்தனி. எது அப்படின்னா ஆடை இல்லையா? பருத்தி காய் அது முற்றி வெடித்து பருத்தி பஞ்சு இருந்து தான் பருத்தி ஆடை தயார் பண்ணுறோம். அந்த பருத்தி காய் இல்லாமல் மானம் போச்சு. பருத்தியே இல்லைன்னு வைங்களேன். அதுக்கு பிறகுதானுங்க போலிஸ்டர், அப்புறம் தானே நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ தான் வாழைநாரெல்லாம் நம்ம பட்டு புடை தயார் பண்ணுறோம். வாழைநாரில் பட்டுப்பூச்சி நார் எடுத்து தயார் பண்ணுறோம். அப்போ பருத்தி தான் முதல்ல ஆரம்பம். அப்போ பருத்தி இல்லைன்னா மனம் போச்சு. கல் என்ன கல்லுன்னா உப்பு கல். உப்பு கல்லுன்னா சோறு போச்சு. உப்பு இல்லைன்னா எதை தான் சாப்பிட முடியும்? ஒன்றும் இல்லை, சர்க்கரை மட்டும் தான் சாப்பிடலாம். மற்ற எல்லாத்துக்கும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். அது கூட சர்க்கரையில் கூட இப்போ உப்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து தான் எல்லா பலகாரமும் பண்ணுறாங்க. சர்க்கரை அச்சு வெல்லம் இருக்குல்ல, அச்சு வெல்லத்தை கொஞ்சம் உப்பு சேர்ப்பாங்க. ஆமாம், அது உப்பு கறிங்க தின்னு பாருங்க நீங்கள். அச்சு வெல்லம்னு ஒன்று இருக்குது, சர்க்கரை, கரும்பு சர்க்கரை. சரி, மறுபடியும் நாளைக்கு 3 ஊர்களுக்கு புறப்படுறோம். அதுவரை உங்களோட வணக்கம் கூறி விடை வருவது என்னங்க?